அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களை பகிர உள்ளேன். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் பாடல் பெற்ற வைணவ திருத்தலங்களே 108 திவ்ய தேசம் என போற்றப்படுகிறது. 10 ஆழ்வார்கள் பாடிய திருத்தலம். முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். முதல் திருப்பதி பூலோக வைகுண்டம். பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய மண்டபம், பெரிய திருநாள், வைகுண்ட ஏகாதேசி திருக்கோலம், சயன திருக்கோலம், தெற்கு நோக்கி திருமுகம் கொண்டவர், ஓம் என்கின்ற வடிவத்தில் இருக்கின்ற விமானம், பிரணவாகார விமானம், காயத்ரி மண்டபத்தில் மூலவர் ரெங்கநாத பெருமாள், தாயார் ரெங்கநாயகி தாயார், உற்சவ பெருமாள், நம்பெருமாள், தலவிருட்சம், புன்னை மரம், தீர்த்தம், சந்திர தீர்த்தம், காவிரி உட்பட 7 தீர்த்தம், ஆகமம், பாஞ்சராத்திரம், 7 மதில்கள், 7 கோபுரங்கள், 7 உற்சவம், 7 திருவடிச் சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை, 7 தாயார்கள், 7 அதிசயங்கள். முதல் அதிசயம் ராமானுஜர் என்கின்ற உடையவர் தானான திருமேனி, அரங்கனின் ஜொலிக்கும் கண்கள், அரங்கனின் தேயும் செருப்புகள், அசையும் கொடிமரம், வளர்ந்து கொண்டே செல்லும் நெற்குதிர்கள், 5.3 வாசல், ரங்க விமானம், கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணம் அரங்கேற்றிய தலம், திருமணத் தூண்கள், 1000 கால் மண்டபம், சேஷராயர் மண்டபம், வெள்ளை கோபுரம், ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை திருமணம் செய்து கொண்ட தலம், சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் வணங்க வேண்டிய தலம், 365 வேட்டி சேவை உற்சவம், ஜோஷ்டா நட்சத்திர உற்சவம், விஸ்வரூப தரிசனம், ஆண்டாள் கண்ணாடி சேவை, பொன் பல்லி 2 வெட்டத்தின் மேல் உள்ளது, மீன் 1 கல்லில் செதுக்கி உள்ளது, வில்வமரம் சித்தர் ஜீவசமாதி, துளசி மாடம் கீழே ஆமை உள்ளது, பெருமாள் மோகினி அலங்கார உற்சவம், துலா காவேரி ஐப்பசி மாசம், அம்மா மண்டபம், தெற்கு கரையில் நீராடினால் அனைத்து பாவங்களும் தீரும், 30 முக்கோடி தீர்த்தங்களும் காவேரியோடு சேர்ந்து இருக்கும், ஐப்பசி மாசம் குடம் சேவிச்சாச்சா, யானை மேல் பொன்குடத்தில் தண்ணீர் கொண்டு வரும் காட்சி, பெருமாள் வந்த வரலாறு, திருப்பார்கடலில் நீர்க்குமிழியில் பிரணவாகார விமானத்தோடு சயன திருக்கோலத்தில் தானே விருப்பப்பட்டு தோன்றிய பெருமாள், தோன்றிய நாள் முதல் சத்தியலோகத்தில் பிரம்மதேவரால் திரு ஆராதனை செய்யப்பட்டு வந்தது. அயோத்தியை ஆண்ட சூரிய வம்சத்தைச் சேர்ந்த இக்ஷ்வாகு மன்னர் சத்தியலோகம் செல்லும் வல்லமை பெற்றவர். பிரம்மதேவரிடம் வேண்டி சரையு நதியின் தெற்கு கரையில் இருக்கும் அயோத்திக்கு ரங்கநாத பெருமாளை பிரணவாகார விமானத்தோடு கொண்டு வந்தார். வழி வழியாக சூரிய வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களால் திரு ஆராதனை செய்யப்பட்டு வந்தது. ராவண யுத்தம் முடிந்து ராமர் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணனுக்கு சிறந்த பரிசாக கொடுக்க நினைத்தார். அவருடைய குலதெய்வமான ரங்கநாத பெருமாளை பிரணவாகார விமானத்தோடு புஷ்பக விமானத்தில் இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். இலங்கை அரசனான விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது வழியில் ஸ்ரீரங்கத்தில் நிலை பெற்று விட்டதாக தலவரலாறு சொல்கிறது. விபீஷணனுக்கு அருளுவதற்காக தெற்கு நோக்கி திருமுகம் கொண்டார் ரெங்கநாதர். 54 உபசந்நிதிகள் இருக்கிறது.